வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சட்னி சாம்பாரோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு புதினா அரைச்ச பேஸ்ட்லேருந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்பூனுக்கு பதில் ஒரு விஸ்கு வச்சு கூட கலந்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து நல்லா 2 பக்கமும் மாவை கோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா டிப் பண்ணி எடுக்கும்போது இது மாதிரி நல்லா வெங்காயத்தோடு நல்லா ஒட்டி இருக்கணும் மாவு. மாவு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா வெங்காயம் தனியாக மாவு தனியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். பஜ்ஜி வந்து நமக்கு 5 நிமிஷத்தில் வெந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கலர் மாறி எண்ணெய் கொதிப்பெல்லாம் அடங்கி சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு தீயை குறைச்சிட்டு நம்ம இதை பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் மாறாமல் சூப்பராக வெந்து வரும். அவ்வளோதான், நல்லா சாஃப்டான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.